ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 குரு என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். போன பகுதியில் அனன்ய பக்தி நடைமுறை சிரமங்கள்ன்றதை பற்றி பெரிவா சொல்லின்னு வந்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது பக்கம் 113 ஆரம்பிக்கிறது. இன்னும் கூட ஒன்று, குரு பீடங்களாக மடாலயங்கள் இருக்கின்றன. இவற்றில் ஒரே சமயத்தில் இன்றைய மடாதிபதி வருங்கால மடாதிபதியான இளவரசு பட்டம் என்று 2 பேர் இருப்பதுண்டு. நாமே நிறைய எப்படி ஒரே மடத்தில் சீனியர் சுவாமி ஜூனியர் சுவாமி என்று பார்க்கிறோம். 2 பேருமே குருஸ்தானம்தான். இதெல்லாம் போக ஜபம் தியானம் என்று உட்காரும் போதே குரு பரம்பரை என்று ஆதியிலிருந்தே அநேக குருக்களை தியானம் பண்ண வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகையால் இப்படி குருவாகவே பலர் இருக்கிற போது ஒரே குருவிடம் அவரே ஈஸ்வரன் என்று முழு பக்தியும் அனன்யமாக செலுத்துவது என்றால் அதை நடைமுறைக்கு முடியாமல் சிரமமாகத்தானே ஆகும். ஒரே பக்தி ஆவேசமாக இவர்தான் நமக்கு சகலமும் என்று ஒருத்தரிடமே மனசை கொடுத்துவிட்ட சில பேருக்குத்தான் இன்னொருவரை நினைப்பானேன், அத்தனை குரு பரம்பரையும் அத்தனை சாமி பட்டாளமும் இவருக்குள் தான் அடக்கம் என்று திட நம்பிக்கை உண்டாகி மனசும் அதன் சாமானிய நேச்சர் படி சேஞ்ச் என்று பறக்காமல் அந்த ஒரு குரு சரணத்திலேயே ஒட்டி கொண்டு கிடக்கும். மனசே போய்விடுகிற ஞானத்துக்கு அடுத்தபடியாக அந்த மனசு 4 திசையில் ஓடாமல் ஒரே ரூபத்தோடு திருப்திப்பட்டு அதுவே ஆலம்பனம் என்று இறுக பிடித்து கொண்டு லயித்து போகிற உசந்த நிலையை நினைத்து பார்த்து கொண்டோமானால் அப்படிப்பட்ட நிலையில்தான் மனசானது சிதறாத பக்தியினால் பற்றி கொள்ள வேண்டிய ஒரே வஸ்து ஈஸ்வரன் என்ற குருவா அல்லது குரு என்ற ஈஸ்வரனா என்ற கேள்வி எழும்பும். அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஈஸ்வரனை குரு என்று பக்தி பண்ணுவதை விட குருவையே ஈஸ்வரன் என்று பக்தி பண்ணுவதை அங்கே அந்த இடத்தில்தான் ஏற்றதாக இப்பொழுது உயர்த்தி சொல்லப் போகிறேன். ஈசனே குரு என்பதும் குருவே ஈசன் என்பதும் இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் புரிகிறதோ இல்லையோ? ஈஸ்வரனே குரு என்றால் இந்த லோகத்தில் மனுஷ ரூபத்தில் தெரிகிற எந்த குருவையும் நாம் தேடி போக வேண்டாம். ஈஸ்வரன் ஒருத்தனிடமே பக்தி பண்ணுவோம், அவனே நல்வழி காட்டுகிற குருவாக நமக்கு அழைத்து போகட்டும் என்று இருப்பது. குருவையே ஈஸ்வரன் என்றால் அதுதான் நான் வித்தியாசப்படுத்தி போகிற விஷயம். ஈஸ்வரன் என்று கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தனை அல்லது ஒரு சக்தியை பவரை நினைத்து பக்தி பண்ண வேண்டாம். கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாரே குரு என்று, இவரே நமக்கு சகலமும், இவரே நமக்கு ஈஸ்வரன் கீஸ்வரன் என்ற எல்லாம், இன்னொருத்தரையே பக்தி பண்ணுவோம் என்று இருப்பது. குருவையே ஈசனாக கொள்வது எப்படி? அதப்படி அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஆக்கி படைத்து ஆட்டு வைக்கிற ஈஸ்வரன் என்ற ஒருத்தனிடம் தனியாக பக்தி வேண்டாம் என்று மனுஷ ரூபத்தில் நம்மாதிரியே இருந்து கொண்டிருக்கிற குருவிடமே அனன்ய பக்தி செலுத்துவது என்றால் அதப்படி? அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஈஸ்வரன் ஆக்கட்டும், ஆட்டி வைக்கட்டும், அழிக்கட்டும், அதை பற்றி உனக்கு என்ன வந்தது? அந்த மகாபெரிய சக்தியில் உனக்கு வேண்டியது என்ன? துளிப்போற கிருபை, உன் அழுக்கை போக்கடிப்பதற்காக, சம்சாரத்திலே மாட்டிக்கொண்டு முழிக்கிற உன்னை ரிலீஸ் பண்ணுவதற்காக. உனக்கு வேண்டியது உன் விமோச்சனம்தான். அகிலாண்ட விவகாரம் அவன் சமாச்சாரம். மாயையோ லீலையோ ஆக்சுவல் சிருஷ்டியோ எதுவானாலும் அது அவன் காரியம். அவனுடைய மாயை அல்லது லீலை அல்லது சிருஷ்டியாக இருக்கிற அகிலாண்டங்களை அவன் என்ன பண்ணிக்கொள்கிறானோ கொண்டு போகட்டும். அதிலே நீ தலையிட்டு உனக்கு ஒன்றும் ஆக வேண்டாம், அவனுக்கும் ஒன்றும் ஆக வேண்டாம். உனக்கு தெரிவது உன் அழுக்கும், நீ கட்டிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறதும் தான். இது போயாகணும். இதை போக்குகிறது எதுவோ அது ஒன்றுதான் உனக்கு வேண்டியது. போக்கடிக்கிற வஸ்துவை எவர் தருகிறாரோ அந்த ஒருத்தர் தான் உனக்கு வேண்டும். ஆகையினால் உன்னை காப்பாற்றி விமோசனம் தருகிற அந்த வஸ்துவான ஞானத்தை தருபவராக குரு என்று இருக்கிறாரே, இவர் ஒருத்தரே உனக்கு போதும். உன்னை கடைத்தேற்றுபவர்தான் உனக்கு வேண்டுமே ஒழிய இதற்கு அதிகமாக அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஆட்டி வைக்கிற மகாசக்தன் என்பதற்காக ஒரு ஈஸ்வரன் வேண்டியதில்லை. ஆமாம், இந்த குரு எனக்கு ஞானம் தருகிறார் என்றால் அவருக்கு மட்டும் அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அதை எனக்கு தருகிற கிருபை அவருக்கு இருக்கிறது என்றால் அதுவும் எங்கேயிருந்து வந்தது? எல்லாவற்றுக்கும் மூலம் ஈஸ்வரன் தானே. இருக்கட்டும், நான் தான் சொன்னேனே, ஈஸ்வரன் சகலமும் நிரம்பிய சர்வசக்தி சமுத்திரமாகவே இருக்கட்டும். ஞான சமுத்திரமாக, கிருபா சமுத்திரமாக எல்லாம் அவனே இருக்கட்டும். உன் அழுக்கை அலம்ப அத்தனை சமுத்திரமும் வேண்டாம் தானே. ஊற்றிலே குழாயிலே கங்கை வருகிறது என்றால் அதை குடித்தாலே போதும் தானே. கங்கா பிரபாகத்திலே தான் மொண்டாக வேண்டும் என்று இல்லையோ? அந்த மாதிரி ஞான சமுத்திரத்திலிருந்து கிருபா சமுத்திரத்திலிருந்து உனக்கு போதுமான ஊற்றாக
குழாய் ஜலமாக குரு வந்திருக்கிறார். உனக்கு முடிந்த முடிவாக எந்த ரிலீஸ் வேண்டுமோ, எந்த பேரானந்தம் வேண்டுமோ அதை கொடுத்து தாகம் தாபம் தணிவிப்பதற்கு அவரே போதும். யாரோ பிரபு லட்ச பிராமண போஜனம் செய்ய போகிறார். அதற்காக மலையாக சாப்பாட்டு வகைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனாலும் உனக்கு வேண்டியது ஒரு இலை சாப்பாடு தானே. உனக்கு பிரபுவை தெரியாது, ஆனால் அவருக்கு வேண்டப்பட்ட ஒருவரை தெரியும். இவரிடம் கேட்டுக்கொண்டால் இவரே காரியரில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்து நீ இருக்கிற இடத்திலே கொடுத்து விடுவார். அப்புறம் பிரபுவிடம் போய் நீ எதற்கு நிற்க வேண்டும்? சாப்பாடு அவருடையதாகவே இருக்கட்டும். அதற்காக அவரை போய் நீ தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. அவர் எதை எதிர்பார்க்கவும் இல்லை. உன்னிடம் வருகிறவர்கள் யாரானாலும் கொடுத்து விட்டு போ என்று அந்த வேண்டப்பட்ட நபருக்கு அவரே தாராளமாக உரிமை கொடுத்திருக்கிறார். அவரும் அந்த நபரும் பிரபுவின் சாப்பாட்டை தான் தாம் போடுகிறோமே தவிர தாமாகவே போடுவதாக பாத்தியதை கொண்டாடி கொள்வதில்லை. ஈஸ்வரன் தான் ஞானத்தை அனுகிரகிக்கும் சக்தியை குருவுக்கு கொடுத்திருக்கிறான். அவரும் தாமே ஞானம் அளிப்பதாக கொஞ்சம் கூட உரிமை பாராட்டுவதில்லை. ஆனாலும் ஈஸ்வரனே இப்படி பிரியப்பட்டு மற்றவர்களுக்கு ஞானம் வழங்கும்படியான சக்தியை இவருக்கு, குரு என்கிறவருக்கு வழங்கியிருக்கிறார் என்றால், தங்களை கடைத்தேற்றுவதான பரமலட்சியத்தை நிறைவேற்றிவிடும் இந்த குருவையே சிஷ்யர்கள் சகலமுமாக நினைத்து அவரிடமே அனன்ய பக்தி செலுத்துவதும் அவனுக்கு உகப்பாகத்தானே இருக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.